பெருசு என்னமோ காட்டீங்களா? போன காரி எட்டு பெருசு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பெருசு. இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகும். அவன் நாட்டுல ஒவ்வொரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க 2 பொண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு உங்களால மட்டும் முடியுது? இதுக்கே எப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பாக்காத ஃபிகரா. இருக்கட்டும் 2 பேரா? பெருசு பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா, கொஞ்சம் வழி விடுங்கம்மா. சும்மா அதனால கொஞ்சம் நேனி தண்ணி சாப்பிடு, பாப்பா மாத்திரம் கொஞ்சோண்டு ஜின்னு சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா. நீ பிராந்தி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல, சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திட்டேன் போது. பாப்பாவ ஹீரோயினா பந்தானி மദ്രാஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. வெரி குட் வெரி குட். நல்லா வா நல்லா வா. நீங்க ஊத்துங்க. நீங்க கூட படம் எடுக்கிறதா சொன்னாங்க. நானா? உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினி. நான் படம் எடுக்கிறதுலமா? சார் சும்மா சொல்றாரு. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினா பண்ணணும். ஐயோ நான் படம் எடுக்கிறதுலமா. பாப்பாவை சும்மா நினைக்காதீங்க. பாப்பாக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். எதம்மா காட்டு ஒரு வாட்டி. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடையானே, கலைக்கும் நடனம் புரிவோம். அதே நீ பொண்ணு பாத்தீங்களா? சூப்பர். சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பர். உட்காரு வா உட்காரு. என்ன சார் இன்னொரு பாட்டில் இல்லையா? கடையில வைக்கும், போற வழியில் வாங்கி சாப்பிடுங்க. சரி பரவாயில்ல, நான் தொடச்சுக்கிறேன். நாங்க வரோம். பாத்து போங்கம்மா. இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தம்லாம் பலமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டில் கூட வந்து என்னம்மா? ஏய் என்ன கறி ஏன் பாட்டில் பண்ணிட்டு போறீங்க? இந்த கறி பெருசு பெருசு என்ன நடு முதுகுல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்காரு? பெருசு என்ன பெருசு கரலையும் கலையாம உட்கார்ந்திருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது ஆத்தாளு மகளுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்ற? ஐயோ ஐயோ 4000 ரூபாய் பாட்டில குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க, பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிப்பட்டு வரான்னு தெரியுதுல்ல? ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாட்டில பிடிக்க வைக்க வேண்டியதானே? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா நான் வெளிய இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளிய வந்து கூட சேர்ந்து இருந்துக்கலாம்ல, 2 பேசிக்கலாம்ல. போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுயா, முடியவே முடியாது. அக்கா உண்மை சொல்லுங்க. அடிக்காதக்கா. ஐயோ இந்த லவ் டுறதால எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவுட்டா சொல்ற விஷயத்த. அக்கா பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கட்டாக்கா செய்வாங்க. அதான் அதே வேண்டாம் அவனை. அந்த அப்படி இப்படின்றத என்னன்னு கேக்குறேன். அக்கா என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவரை அப்படி இப்படின்னு போக விட்டுருவானாக்கா? மாதிரி நீ கூட போனதுனாலதானே எனக்கு டவுட் ஆகுது. டவுட் வந்துருச்சு. இப்ப என்னக்கா அவனும் எங்க போனீங்கன்னு சொல்லணும். அவ்வளவுதானே? ஆமா சத்தியம் விடு. சொல்லுதானே? சத்தியமா சொல்றேன். சரி சொல்லு. நானும் அவரும் நேத்துக்கு அவரே கட்டி தெரிஞ்சுக்க. காரு மாட்டி பாயல. இன்னும் 2 நாள்ல அந்த பேக் எடுத்தவன் யாரு என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சு நாங்களே கொண்டு வந்து ஒப்படைச்சிரோம்னா. அது யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல? தெரியுமாவா? அவர் நம்ம கஸ்டமர் தானுங்க. டிடி வண்டி ஓட்டுற. சரி, ஆமா நீ எத்தனை தொழில் கைவசம் வச்சிருக்க? எனக்கு ஊட்டிக்கு வர டூரிஸ்டுகளுக்கு பீட்டி வண்டி ஓட்டுனா மனசுக்கு போர் அடிக்காதா? ஒருத்தனுக்கு ஜாப் இன்ட்ரெஸ்ட் வேணும் சார். இப்போ கேரளா ஒருத்தர் வர்றான், அவன் ஃபிகர் தான் வேணுங்கிறான். ஓகே ஜான்சன், உனக்காக இவங்க எல்லாத்தையும் நான் விட்டுறேன். ஆனா நம்ம விஷயம் மட்டும் கவலையே படாத ராஜா. என்ன நம்பி நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன் விடலாம். பிச்சு போறேன். கையில் பட்டியல போட்டாச்சு. எடுத்துக்குவா பிஸ்கிட்ட. அதெல்லாம் நம்ம எஸ்ஐ தான். எடுத்துக்க கட்டுவா. வர ராஜா, மறந்துடாத. போய நமஸ்காரம். எந்த அப்பச்சனாயிர சோதனை வாழ்ற சுகமாக்கம். நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில
ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டிலே முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. ഞാൻ അവശ്യം അങ്ങോട്ട് വരും. சரி சரி. ஐயா, ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாட்சமா கோவில் கும்பாபிஷத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க. இது ஒரு பொழப்புன்னு பாலக்காட்டுல இருந்து பஸ் ஏறி வந்திருக்கா நீ? உன்னைய எடோ ഈ மேட்டர் சார் அறிஞ்செங்கில் நின்ற சீட்டு டர்னு கிளியும் அறியோ? ஏன் சீட்டா? யார் சீட்டு கிளியுது பாக்குறேன் பாக்குறேன் டி படா பட்டி. இல்லங்க. ஆமா, அந்த ஆள் யாரு? அவன் சொன்னவன பளிச்சுன்னு ஓகே பண்ணிட்டீங்களே. இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்கான்ற விவரம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க, துரும்பலையும் இருப்பாங்க. தூணு அத விடுறா. இப்ப இந்த வாரம் 3 நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா? ஆமா. 3 நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா? நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்றது? அதுக்கு அதுக்காக மில்ல படுத்து தூங்க சொல்றியா? இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா? இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா? 5 நிமிஷம் லேட்டா போனா அவ கத்துறா, 5 நிமிஷம் லேட்டா போனா இவ கத்துறா. அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன். நான் சொல்றேன் நல்லா கலங்கயா. சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா? முடிஞ்சது. அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா? நான் சொல்றேன் நல்லா கவனமா நின்னு கேளுங்க. சரி. அப்பதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. சரி. இப்ப அந்த அம்மா வீட்டுல 3 நாள், இந்த அம்மா வீட்டுல 3 நாள், அங்க 3 இங்க 3, அப்படியே 3 3 3 3 போக வேண்டியதானே? எங்கடா போற? பேங்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரத்துல 6 நாள் வேலை செய்யறாங்கல்ல? ஆமா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல்ல? பேங்க்ல 1000 இருக்குயா. அக்கானி பேங்க் குடும்பம் 3000மா? பின்ன நீங்க பேங்கா? ஐயா, உங்க கூட சேர்ந்து சுத்துறனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க. இப்படி பண்ணிக்கிறீங்க, நான் போய் போலீஸ் கூட்டி வந்துடுறேன். ஏன் இப்படி ஃபீல் பண்ற? ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாள் தான் கட்ட பேர் வாங்குறது? ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண. ஒண்ணும் இல்ல சாமி, சாமி அழுகாத. நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப இது பெரிய மச்சட்டா. கேரளாக்கு நீ கிடையாது. ஐயா, கடலினக்கர போவோமே, கானம் பாடி மகிழ்வோமே. அப்படிதான் அப்படிதான். அப்படியே வா வா வா. உனக்கு இங்கதான் வரணும். சரிடா. என்னங்க டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும். என்ன வண்டிக்குள்ளே இருந்தோம். என்னன்னா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க. கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா? இல்ல மானமே போயிட்டு இருக்கு. கர்லிங்கான முக்கியம். இந்தாங்க இதை காட்டிங்க. என்ன உனக்கு கொடுறாது? 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும் போது இந்த நாய் கொடுக்கலாம் முக்கியம். நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டிதானுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். அதான் பாத்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பாலமா இருக்கீங்கண்ணா. உட்காருங்க. ஆனா மேல மேல உட்காருங்கண்ணா. ஏனுங்கண்ணா, ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன். நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க? சத்தம் போட்டு பேசாதடா. உடுப்பி ஹோட்டல் கறி கடைக்காரி 2 பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றத மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். 2 இருந்தங்காட்டி பாத்தீங்களா எந்த ஓட்டம் ஓடிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 பேர்த்த ரூம்ல அடைச்சு வச்சிருந்து வைங்க, நீங்க கட்டல காலையில உட்காந்து இருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே. ஆமா. இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா தான். எதுக்கு? இல்லைங்கண்ணா, மேட்சுக்காக 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் டாவாச்சு இல்லைங்க, ஆட்டோ கன்வென்ஸ் 200 ரூபா. ஆனா கூடக்குண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க, அளவா 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டு ஏனுங்க யாருன்னு என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க.
ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பில நம்மளுக்கு இல்லாம போச்சு. அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. விடுங்க, நான் வரணும். சரி சரி. பிளேஸ் குஞ்சண்ட கிளி என்னடா இது? காப்பி. ஐயா, நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ. ஏன் அப்படி பொய்யா அட்வான்ஸ்ல கேள்வி பண்ணி உட்கார்ந்திருக்கீங்க? உங்க கையில மேல சட்டை பண்ணி இப்ப சவுண்ட் விடுற சட்டை பண்ணி அட எங்கிட்ட எதுக்கு சண்டைக்கு வர இல்லையா? உங்க கூட நல்ல மாதிரி தெரியல. என்ன ஊட்டி கூட்டி பண்ணீங்களா? ஏய், நான் அந்த 2 டைனாசர்களோட போகிற நம்ம நட்புக்கு அங்க இடம் இல்லடா. ஓஹோ, அப்ப தேவையில்லை. பணத்தை தீட்டு விட்டு போங்க. தீட்டு விட்டு போங்க. அட என்ன சொல்றீங்க? சரிப்பட்டு வராதியா? நாம இப்ப ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். சரி, நாம இப்ப ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். இப்பவா? நாளைக்கு காலையில அங்க 2 பேரும் ஜாகிங் போறோம். நம்ம 2 பேருமா? சத்தி பண்ணுங்க. குஞ்சண்ட கிளி மகளே. ஓ ஐயா, என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி எப்படி இருந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேர மரத்துல இருந்து இறங்கி இந்த மாதிரி இருக்கு. பூரா அவுத்து போட்டு என்ன மாதிரி பிரியா வாங்கய்யா. உன் வயசு என்ன, என் வயசு என்னடா? ஆமா, வயசு இதுல மட்டும் தெரியாக்கா. ஒன்றே வயசுல மட்டும் தெரிய மாட்டேங்குது அவருங்க. மாட்டானு கொடுத. ஐயா, நான் தானே ஏன் கத்துறேன்? என்னையா நேரத்தே வந்துட்டீங்களாமா? எனக்கு சொல்லி அனுப்பல. விடுற சான்ஸ், அது ஒரு பெரிய பிரச்சனை. இல்லையா, வந்து 24 hours ஆச்சு. எனக்கு சொல்லி அனுப்பல, நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப என்ன சொல்ற மாப்பிள்ள போட்டியா? அப்ப போட்டது இல்லைங்க, போன சீசனுக்கு போட்டது. அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கத்த ஒரு மாதிரி கப்படிக்குது. கரும கரும. ரொம்ப பேட்ஸ்மேன் தான் சொல்லுங்க, ஏன் நான் வேணா கழட்டுக்கிறேன். ஜான்சன் ஜான்சன், நீ போட்டி நான் அப்புறம் ஊட்டில ஒன் டைம் வச்சு படிலாம் போயிரு. என்ன இருக்குது? என்ன வேணும் கேளுங்கய்யா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து. எப்ப பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட் ரேஞ்சிலே பேசிக்கிட்டு கிடைக்குது. உனக்கு எல்லாம் ஃபாரின்லாம் எதுவும் கிடைக்காதா? டேய், மெயின் கை பேசாம இருக்கு. நீ என்னடா அழகா அவர் ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். என்னடா பெரிய ஜான்சன் ஜான்சன், அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னமோ உனக்கு நல்லா இருக்கும் போல தோணுது. எதுங்கய்யா? ஃபாரின். பாத்தியா, நான் சொன்னது அவரே ஒத்துக்கிட்டாரு. முடிஞ்சா கொண்டு வா, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. சரிங்க, நீங்க போய் குளிச்சுட்டு ஒன் டே மேட்ச்க்கு ரெடி ஆகுங்க. நான் ஃபாரின் டீமோட வர்றேன். ஐயா ஐயா, என்ன மந்திரி சுத்த மாதிரி கிளம்பிட்டீங்க? பணம் கொடுக்கறவன் சும்மா இருந்தாலும் பக்கவாத்திகளோட இம்சை தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம என்ன ஃபாரின் கலைய வச்சுட்டானே. அச்சோ, காலையில இருந்து ஊட்டில உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்கியா? என்ன விஷயம்? என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா? உனக்கு வேண்டியது மேட்ரு வாங்கிட்டு போடா. போடா, இடத்துக்கு கால் பண்றேன். என்னப்பா ஏப்பா ஜான்சன், என்ன விஷயம்? ஃபாரின் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து உள்ள விட்டு போனேன். அவன் எப்ப பாரு ரூம் கதை வச்சுக்கிட்டு காய்ச்சி பூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. உன்னையும் 10-15 நாள் அந்த பக்கம் ஆளைய காணோம். ஒழுங்கு மரியாதையா ரூம காலி பண்ணிட்டு ஓடி போயிரு. எனக்கு வாடகை வரலனாலும் பரவாயில்ல. நீ ஆள விடு சாமி. எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா. என்ன இந்த கத்து கத்திட்டு போறேன்? அம்மனி வேற அழுகுது. டிக்கெட் மேடம், மேடம், நோ 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 crying. In India you crying, I am failing. You don't worry, I solve your problem. You know, in my area a big Dada is there. You know Dada? Dada means Godfather. You come with me, I solve your problem. Very good, very good. Nice, eh? Va magalani. Hi friends. Hello. Look. Hi Lara. He is Godfather of our area. Okay. வெளியே கட்டாதீங்க, உட்காரு. He is Allagai. யார பத்தி அல்ல கைங்கறா? டேய், என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? வர்றா, தொழில்ல போட்டி இருக்கலாம், ஆனா போடாம இருக்க கூடாது. என்னால ஃபாரின் பண்ண கொண்டு வர முடியாதா? பரவாயில்ல. டேய், யாரா? ஜெர்மனி ஈஸ்ட் வெஸ்ட் பிரிச்சு ஜெர்மன் சூத்த இடிச்சானு பாத்தியா? அன்னைக்கு பிறந்த விடாவா தெரியுமா? ஏதா இருந்தா நாக்கு உள்ள வச்சு பேசு. வெளியே நீட்டி பேசினா வெட்டி போடுவ வெட்டி. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கய்யா. ஜெர்மனுக்கு போனா இவங்க வீட்டுல ஸ்டே பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன செய்யறது, நம்ம பெருசு அப்படி இருக்கு. என்ன பெருசு? ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன தம்மு மட்டும் தான் அடிக்க, பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ்? ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா. சான்சனு சான்சனு, நீ ரூம காலி பண்றியா? இவன் அந்த நாயின்றா. ஏய் செல்லப்பா, ஐயா வெளியே போயிடா. நானும் போகலன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏதோ எடுத்து சீக்கிரம் போங்கடா. நான் தப்பு இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில சொல்லன்னு பாக்குறானுங்க. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில மீனாட்சி என்ற பெயர் உனக்கு. பெருசுக்கு பாட்ட பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் இது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா, பார்ட்டி வந்தோம் பழைய கட் பண்ணிருப்பேன். ஆமா, பெருசு உன்னை என்ன ஒரே ரேஞ்சில வச்சிருக்கு. அப்புறம் நீ ஓவரால் ரூல் பண்ற. விடுங்க பங்காளி, இத போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டீங்க. வாட்ஸ் யுவர் நேம் கம்பெனி? லோரா. லோரா. லோரா.
Drink? Yeah. You want? Good. Good dummy. Take this. Cheers. Cheers. Music you want? Yeah. Yeah. அம்னே பாருங்க அம்னே லோரா கண்ணே அம்மா அம்மாடி கண்குட்டி பாருங்க கண்குட்டி வாட ஒண்ணா எனக்கு பாரு அது பித்து உடம்பு அதனால தூக்கி இருக்க ஒண்ணு பாரு ஸ்டெடி தலை தூக்கு பாரு ஏமா ஒண்ணு இல்லைங்க பாரு அது பிராண்டி ஸ்ட்ராங் அது வேணா விட்டுரு வீர் சாப்பிட்டு ஒண்ணாகற நீ விளையாடுற குறும்பு பாரு நான் ஆந்திரா குறும்பு பார்த்திருக்கேன் கேரளா குறும்பு பார்த்திருக்கேன் வெள்ளக்காரியோட குறும்பு இப்பதான் பாக்குறேன் விளையாடல போல இருக்குது வேற ரொம்ப இருக்குமா மூக்கல வச்சு பார்க்கலாம் மூச்செல்லாம் அடக்கி வச்சுட்டு நீ விளையாடியா சொல்லுமா லாரா கண்ணு ராஜாதே பாபா ஒண்ணு இல்ல பரவா பாத்ரூம் போய் கொஞ்சம் சளீர்னு குளிர்ந்தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்சு வாய்க்குள்ள வரல விட்டு வாந்தி எடுத்தா எல்லாம் சரியா போயிடு எல்லாம் சரி பாரு பாரு நீ வெள்ளக்காரிச்சாச்சா ஃபுல்லா போடுறது நினைச்சு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு பித்தோட மாச்சு தூக்கிட்டு போல இருக்கு तुझे के लिए चाहिए बाबा இல்ல அதே மாதிரி அந்த காலை தூக்கி என் கால் மேல வச்சுக்கோ இந்த காலை இங்க வச்சிட்டு பாத்ரூம் போறடா கொஞ்சம் பண்ணி காஸ்ட்லி ரூம் அட்டாச் பாத்ரூம் வா பாடிமா நான் உனக்கு சோப் போட நீ எனக்கு சோப் போட பல கற்பனையில இருந்தான் இந்த ராமகிருஷ்ணன் இப்படி ஆயி போச்சு அவ சாகலடா வெறும் மயக்கண்டா அப்ப நெஞ்சில் காது வச்சு கட்ட சத்தமே வரல அது எப்படா வரு அது கேட்காது உனக்கு வயசாகி போச்சு அதனால இங்க பாரு தண்ணி அடிச்சு மூஞ்சி அடிச்சுன்னா சரியா போயிரு அடி வாயில வாந்தி எடுக்க வை நாயே உனக்கு இல்லடா அவளுக்கு வாந்தி எடுக்க வைடா போயிட்டா போல இருக்குதா லோரா ஐயோ செத்து போயிட்டாளா என்னடா ராமகிருஷ்ணா ஐயோ யாரு வத்த பிள்ளையோ ஊட்டியில வந்து மண்டையை போட்டாளே தகவல் சொல்லி அனுப்புறானா உங்க அப்பா நாட்டால எங்க இருக்கிறாரு கூட தெரியாது கண்டுகுட்டி ஒரு சாரி சரத்துல எல்லாம் உங்களை ஏறிப்பாங்களா புரைப்பாங்களா சாமி அவன் சாரி கிடக்கட்டா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாரிக்கார கூட்ட கிட்ட சேர்ப்பாங்களாடா ஆனா பரதேசி நீதாண்ட உன் சாரி சங்கத்துக்கு தலைவன் என்ன பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான மவுண்ட் ரோட்ல ஊட்டையாடா ஊர்வலம் கலையறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் வாங்கி குடிச்சால சான்சரு என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க, பொண்ணு பார்க்க போறோம். ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. ஓ, என்ன கேக்குறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்லயே பெரிய கதாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ, மாப்பிள்ள நீங்க தானே? மாப்பிள்ள நான் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க? பக்கத்தூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது, மாடு அடக்கிறதுல பெரிய வீரர், அடக்கிட்டு பின்னாலே வந்துருவார். அடாடாடாடா, என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை. என் கதையில வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டு அடக்கக்கூடிய மாபெரும் வீரங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும், இவங்க யாரு அக்கா, இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கிருந்தாங்க. அங்க மாப்பிள்ள மாட்ட அடக்க, இங்க பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க. தம்பி, நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா. இருக்கட்டுங்க, நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமை. நீங்க என்ன சொல்லுங்க? சொல்றேன் கேளுங்க. அங்க மாப்பிள்ள மாட்ட அடக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குடலை குத்தி சாய்ச்சிருச்சு. தம்பி, முதல்ல பொண்ணு பார்க்க போறப்போ இப்படி அபசகரமா பேசுறானே. உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மேல கேளுங்க. இங்க என்ன நடந்து தெரியுமா? பொண்ணோட சேலை விளக்குல வந்து தீ பிடிச்சு எரிச்சு போச்சு. போது நிறுத்தியா? பொண்ணு பார்க்க போறப்ப குடல் செஞ்சு போச்சு, தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாய் திறந்து கதை கதைன்னு சொன்னேன், நாக்கு கறி தின்னுடுவேன். நாக்கையா? கதை தான். என்ன கதை? அண்ணே அண்ணே, என்னாச்சு? அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? கேட்கறல சொல்லிட்டாலியா? அது எப்படின்னு சொல்லுவேன். அப்ப போ சொல்லிடுறேன். உங்க அண்ணனை மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சுன்னு. மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சா? அவன் தான் ஒரு தடவை சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு நீ ஒரு தடவை சொல்ற? இந்த பாரு, நான் சொன்னது கதை. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத, நல்லா இல்ல. நீ சொன்ன கதையில என்ன மாதிரியே ஒரு தம்பியா? ஆமா.
எங்க அக்கா மாதிரியே ஒரு அக்காவா? ஆமா. எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதாநாயகனா? கரெக்டா நாமா சொல்றியாப்பா? ஐயோ கல்ல இருக்கானே. ஏய் நில்றா. ஓடாதா? ஏய் தட்டிக்காலா. எங்க அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ கதை சொல்றியா அந்த வாயே இருக்காது. ஏய் அடுத்த கதை உங்க கதை அடி. தான். வாங்க 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 வாங்க. என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியர், உங்களை எப்படி வரையலாம் எப்படி? உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல இருக்கட்டுங்க. நீங்க நின்னுட்டு தான் எனக்கு வலிக்குங்க. எங்க? இந்த கால் வலிக்கும்ல. ஆளா? என்ன? ஐயே, கதாசிரியர் வந்திருக்காரு. இனிப்பு காரம் உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ பலகாரமா? பின்னீர் வண்டிதான். ஏங்க எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன உங்களை குடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? சீக்கிரம் கொண்டாடி. கொண்டா, கொண்டா. அம்மா கும்பிடுறமா. சாப்பிடுங்க. ஏங்க முன்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போறப்ப மிச்சத்தை துண்டுல கட்டிட்டு போயிடவா? எல்லாம் உங்களுக்கு தான். பின்னாடி நிறைய தர்றேன். எல்லாம் உங்க கரணங்க. ஐயோ எனக்குங்க, எப்படி தம்பி சாப்பிடுங்க. இதெல்லாம் என் மகளை பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்காக செய்தது. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல சாப்பிடுங்க. தம்பி நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல? ஏதோ நம்ம அறிவுக்கு எட்டுனதை சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி நீங்க சொல்றதெல்லாம் பலிக்குதாம்ல? எல்லாம் பகவானுடைய செயலு. நீங்க ஜோசியம் சொல்லுவீங்களா? கோவிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க. இருங்க. அட என்னங்க நீங்க சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கோவிச்சுக்கிட்டாதீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. அப்படியா? ஏங்க இத சாப்பிட்டு அத போய் எப்படிங்க சாப்பிட முடியும்? இது மட்டுமா இருக்கு? இன்னும் பின்னாடி நிறைய தருவோம் இல்ல? பின்னாடியா? குடிங்க. என்னமோப்பா. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. கீழே. கீழே. கீழேயா? ஐயோ ஐயோ. என்னையும் எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கோலம் நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன் அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பின்னாடி பாரு. பாத்துட்டு ஓடா பாவி. பழுக்க பழுக்க வச்சுட்டானே. ஐயோ ஐயோ வா 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 வா. உன் கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடுவோம். சரிண்ணே. இங்க பாரு சின்ன பிள்ளைக்கு பாரு வெக்கத்தை. சும்மா இருங்க மாமா. உனக்கு அதை விட சவுத்த மாப்பிள்ளைய பாக்குறேன். ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன் அதை சொன்னேன்னு சொன்னேன். பின்னாடி பாரு. கதையே சொல்லலாம் அதுக்குள்ள புகையுது. கந்தசாமி காப்பாத்திக்க. அண்ணே பெட்டி கடையில கதையை சொல்லி ஒருத்தனை மேல அனுப்புனது நீங்க தானே? ஆமா அதுக்கு என்னப்ப? உங்களை தானே தேடிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்பா அவர் விதி முடிஞ்சு போச்சு போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு என்ன விட போறீங்க? அண்ணா நீங்க கண்கண்ட தெய்வம் மாதிரி என்ன ஒட்டி கடைக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிளம் மேல போய் சேர்ந்துருனே. சொத்து பூரா எங்களுக்கு வந்துருனே. உங்களுக்கு 5000 ரூபாய் தரனே. 5000? என்னடா சொல்றீங்க? ஐயோ வாங்க போவோம் வாங்க. ஐயா நீங்க சொன்ன தாத்தா வருதா? இவருதானே? ஐயோ தாத்தா இழுவ ஜாஸ்தியா இருக்கப்பா. எம்மாடி கடைசி நேரத்துல ஒரு காலில் 2 நல்லது சொன்னாதான் இவர் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால உங்களை எல்லாம் வச்சுக்க சொல்ல முடியாது. தயவு பண்ணி எல்லாரும் நெஞ்சு பொடிநடையா வெளியே போகட்டா. போங்க போங்க போங்க. தாத்தா இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டீங்கன்னா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். நல்லா காதை தீட்டி வச்சு கேளு. கேக்குறியா? கிழமை கேக்குறேன்டாயா. அதாவது எம எருமையில எதுக்கு வர்றான்? ஐயோ அடியா என்ன எந்திரிக்கிற நீ? ஐயோ மறுபடியும் எந்திரிக்கிறானே. ஏன் பெருசு பொழைச்சுக்கிட்டே நீ? ஒழிச்சிட்டேன். இப்படி வாப்பா. என்னையா? நான் பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. இந்த கதையோட தெம்புல 10 வருஷத்துக்கு எனக்கு சாவே கிடையாது.
எந்த வைத்தியனாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சு கொடுத்துப்பா. எங்க இவ்வளவு சுத்தி நான் ஆள முடியாத போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, கவலைப்பட்டேன். அப்ப சாகவே மாட்டியா? இந்தா 10,000 வச்சுக்க. தீர்க்காயசாயிரா, கருமை நிற கண்ணா, தீர்க்காயசாயிரு. மூடுப்பா, மூடு 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 மூடு. பாத்துக்கலாப்பா. கடைக்கு அடிக்கடி வாமா. வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா? பெருசு ஓவர் வெயிலா இருக்கு. ஆமாங்க. ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா கொடு. சோடாவா? காசா? ஏன் நான் தரமாட்டேனா? சாப்பிட்டு உன் பாட்டு ஓட்டினா அப்ப நான் ஓடுறேன். ஓடு. நான் யார் தெரியுமா? யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? என்ன? எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? உட்காரலாமா? ஆமா குறைங்க. நாங்க சோடா குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேங்க. ஏங்க உங்க கதையோட பேர் என்னங்க? என்னோட கதை பேரா? பகலுக்குள் ஒரு இருட்டு. பகலுக்குள் ஒரு இருட்டா? ரொம்ப நல்ல பேருங்க. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இடிச்ச வாங்கிட்ட சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயச்சுக்க மாட்டேங்க. நான் இருக்கிறேங்க. நீங்க எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாங்க. எனக்கு வேணாம். பீடி 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 பத்த வைக்க ஒரு தீப்பிடி கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எழுதுன அந்த திகில் கதை இந்த தீப்பெட்டியில இருக்கே. தீப்பெட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? அதாவது பரந்த காடு, கும்முன்னு ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது இது? ஒட்டகம் குலைக்குது. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க இது? ஓனா கூவுது. ஓனா கூவுதா? என்னங்க செவில அடிச்சிட்டு போகுது? அந்த கதறுது. அந்த கதறுதா? அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போற. நான் மாட்டேங்க. நீதான் போகணும். ஐயா நான் மாட்டேன், பயமா இருக்குங்க. வேணா நீங்க கூட வாங்க. இல்ல நீ மட்டும் தான் போகணும். எங்க? நான் போறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே பாட்டு. என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்னைய ஆயிருக்கும்? ஐயோ என்ன ஆச்சு? ஜோலி முடிச்சாயா பெருசு? ஐயோ செத்துட்டானையா கிழமை. என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேளை யாரும் பாக்கலப்பா. சீக்கிரம் இடத்த காலி பண்றா கந்தசாமி. நானும் நம்ம கதையை எவங்கிட்டையாவது சொல்லி அந்த கதையை ஒரு படமாக்கப்படலாம்னு பார்த்தா சொல்றவன் குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. அண்ணே அண்ணே இல்லங்கண்ணே. என்ன ஒரு கலாங்கால் சொல்றீங்க? உணர்ச்சி பூர்வமான கதையை பேசணுங்கண்ணே. உணர்ச்சி வசமான கதையா? ஆமாண்ணே. ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. உனக்கு சொல்லாம வேற யாருக்குடா சொல்ல போறேன்? வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட புள்ள பிறந்து, ரெண்டு பேருமே ஆம்பளை பசங்க. அந்த பசங்க ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. அந்த வளர்ச்சியை பார்த்த தாய் தப்பே, ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு மருமகள் இருக்காளுங்க பத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு பொறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு பொறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது. இப்படி ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷன்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும்? தம்பிக்காரன் கோவப்பட்டான். நேர அண்ணங்காரனை பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க? அடிச்சா ஒரு அடி நெஞ்சில. ஏண்டா என் சட்டையவா பிடிக்கிறேன்னு போட்டா அவன் அடிய பார்த்து அவன் சும்மா இருப்பானா? அடிச்சா ஒரு அற. ஏண்டா என்னைய வாடா அடிச்சு மிதிச்சான், அடிச்சா குன்றா வெட்டான் குன்றா அடிச்சு நிமிட்டான்டா. கதை பேசும்போது குறுக்க பேசப்படாதா? சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு பெரிய அருவாளை எடுத்து, டேய் நேத்ரா, யார் பாது? டேய் வருங்காலம் என் மச்சான என்ன பண்ற? ஒண்ணும் இல்லங்க, தம்பி ஒரு உணர்ச்சிவசமான கதை கிடைச்சு அதான் உணர்ச்சிவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. அடிச்சுட்டானா? கோவப்படாத. உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா. உங்கட்டியா?
நாளைக்கு அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலைன்னா என்ன முதல் சொல்லிடுற? அட எடியா, கையா உடைஞ்சு போச்சு. என்னதான் வச்சிருக்க? எடு. டேய் அருவாளா! ஐயோ! ஐயப்பா! நம்மளுக்கு விளையாடு போட்டுருக்க. நோ 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 நோ. டேய் சிரிச்சாமி, சிரிச்சாமி கொஞ்சம் நில்றா. ஏய் யாரா நீ? அந்த ஆள் பாதி கதையை கட்டு பீஸ் ஆயிட்டாடா. நீ யாச்சு மீதி கதையை கேளு. இல்ல நான் செத்தே போயிடுவேடா. உங்க தீபா. ஐயோ அத காட்டணும். வர்ற ரயில்ல விழுந்து தலை கொடுத்து செத்து போறான்டா. விடுடா. டேய் பொய்யெல்லாம் சொல்லாதடா, பொய்யெல்லாம் சொல்லாதடா. டேய் சிரிச்சாமி. டேய் கொஞ்சம் கதை கேட்டா ஓடாத. ஐயா டேய் ஓடுறியா? ஓடுறா ஓடு. வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறா. ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடினாலும் என் மீதி கதை இல்ல, என் முழு கதையும் ஒன்றை சொல்லாம விட மாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சீனிச்சாமி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம், அந்த மரத்து உச்சியில ஒரு மாங்காய், அந்த மாங்காய்க்குள்ள சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. மானத்தை அன்னைக்கு மானத்தை உன் கதையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புறா. சீனிச்சாமி உன் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்களே. சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளு. ஐயோ யாரு? நான் தான். நீங்க தானா? தம்பி நல்லா இருக்கீங்களா? எங்கிட்டு உங்களை மாதிரி ஆளுங்களா அந்த ஊர்ல திரியறப்ப எங்கிட்டு நல்லா இருக்க முடியும்? பட்டணத்துக்கு போயிட்டு வந்தா கேளுங்க இந்த கேள்வியா. அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க. தம்பி உங்களால சட்டு புட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது. நான் அவசரமா போகணும். காதுல வலி, வைத்தியரை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொன்னதுக்கு பின்னால வைத்தியரை பாருங்க. இப்ப என் கதையை கேளுங்க. பொத்திருக்க கால தானே பொறுக்க முடியாம வலிக்குது. கதையை எந்த வழியா வர்றேன், கசடு பூரா அந்த வழியா புரிந்து வரும் பாரு. நேரம் இரு. என்ன இளவியாது விரல விட்டா வண்டி வண்டியா வருது. உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுகுவத்திய பண்ணிடலாம் போட்டுருக்கு. சரியாரு? ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாஞ்சிட்டியே. மீதி கதையை நான் எப்ப சொல்றது? கதை தான் சொல்லியாச்சே, கையெடு. பாவி, ஊர்ல ஊத வேண்டிய சங்கை என் காதால ஊத வச்சிட்டியேடா. என் எண்ணங்களை எவனும் எண்ணி பார்க்கல, என் எழுத்துக்களை எவனும் ஏறெடுத்து பார்க்கல. மற்றவன் தான் காதார கேட்கல. நீங்களாவது வகுறால சாப்பிடுங்க என் செல்லங்களா. நண்பர்களே, அன்று சிந்திய மூக்குங்கிற அந்த கதைய மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை படமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான். அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேல ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. யாரா அவன்? என் கழுதை என்னடா பண்ற? நான் கதை எழுதி கதை எழுதி கதை எழுதி அத கழுத கவி வாங்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்டா? உனக்கு கூட பிடிக்கல என் கதை. ஆனா மூதேவி தின்னு. இப்ப நீ திங்கல, உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதையை சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என் கழுதையா உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி, குதிரை வேகத்துல போ. நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா.